कामाक्षि देव्यै नमः. காமாட்சி விலாசம்ல 65 ஸ்லோகம் நம்ம பார்த்தோம் போன கிளாஸ்ல. இப்போ 66வது ஸ்லோகம், அதாவது 65வது ஸ்லோகத்துல என்ன சொல்லி முடிச்சோம் நம்ம? இந்த காஞ்சி க்ஷேத்திரம் தான் வந்து ரொம்ப நிர்மலமானது, இதுதான் கைலாசம், இதுதான் வைகுண்டம், இதுதான் ஸ்ரீபுரம் அப்படின்லாம் சொல்லி படிச்சோம் இல்லையா? இப்போ 66வது ஸ்லோகத்துல இருந்து என்ன சொல்றான்னா, எத்ர எத்ர சுரா சித்தா ரக்ஷயோ மோக்ஷ காம்க்ஷினஹ, அதாவது யாரு யாருக்கெல்லாம் மோட்சம் வேணுமோ, ஏன்னா காஞ்சிபுரத்தை நம்ம வந்து மோக்ஷபுரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதனால அந்த இடத்துல தான் யார் இருக்கான்னா சுரர்கள், சித்தர்கள், இவா எல்லாரும் இங்க வராலாம். எதுக்கு வரா? இவாளுக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக காஞ்சிபுரத்திலேயே வந்து அங்கேயே தங்கிடுறா அப்படின்னு சொல்றா. ஸோ அதனால இது என்னன்னா மகா புண்ணிய பிரதம் க்ஷேத்திரம் க்ஷேத்திரஸ்யாஸ்ய பிரபாவத்தக, அதனால இது என்ன ஆயிடுறது? ரொம்ப புண்ணிய நகரம் ஆயிடுறது இந்த காஞ்சி நகரம் அப்படிங்கிறதுனால. துண்டீர மண்டலமே, இந்த காஞ்சிபுரம் இங்க இருக்கு அப்படிங்கிறதுனால என்ன ஆயிடுறதா, அந்த துண்டீர மண்டலமே புண்ணியமா ஆயிடுறது அப்படின்னு சொல்றான். அடுத்ததாக என்ன சொல்ல வரான்னா க்ஷீர நதி, அதை பத்தி சொல்றா. அந்த க்ஷீர நதி அப்படின்னா அது என்னது அப்படின்னாக்க, இந்த இடத்துல பார்த்தோம்னா அது வந்து ஒரு உயர்ந்த நதி. க்ஷீரம் அப்படின்னாக்க பால் அப்படின்னு சொல்றோம். பாலாறு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து என்ன பண்றது, அந்த பாலாறு அப்படிங்கிறது எல்லா பாவத்தையும் போக்கி நம்மளுக்கு முக்தியை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்றா. அது என்னதான், அம்பாலோட பாலாக வந்த நதி அது அப்படின்னு சொல்றா. ஸோ இந்த நதி எப்படி இருக்கு? அமிர்த ஸ்வரூபமாக இருக்கு. இது என்ன பண்ணுறது, நம்மளுக்கு சம்சார பயத்தை வந்து போக்கக்கூடியது அப்படின்னு சொல்றா. அடுத்தது ஏவம் சதுர்விதேனைவ யுகபேதாத் கிருதாதிஷு அப்படின்னாக்க, இந்த க்ஷீர நதி எங்க இருக்கு? கிருத்த யுகத்துல எப்படி தெரியுமா இருந்ததா? அமிர்தத்தை பொழியக்கூடிய நதியா இருந்ததான், அதாவது அமிர்த நதியா இருந்திருக்கு. அடுத்ததாக வர்த்ததே தத்ர க்ஷீரோஷ்ணி தத்தத் பாவா யுகே யுகே, அடுத்ததாக துவாபர யுகத்துல கிருத்தா அப்படின்னா நெய்யை பொழியக்கூடிய நெய்யா இருந்ததான் அந்த நதி. அப்புறம் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னாக்க ஜலம் இருக்கு. ஸோ ஒரு யுகத்துல ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான். அடுத்ததாக தஸ்ய ஸ்ரவண மாத்திரேன சர்வ பாபை பிரமுச்சியதே. ஸோ ஒரு தடவை இங்க இந்த கதையை கேட்டாலே நம்மளுக்கு என்ன ஆயிடுறது? புண்ணியம் சேரும். எந்த கதையை கேட்டாலே? இந்த காமாட்சி விலாசத்துல வரக்கூடிய எல்லா கதையும் நம்ம கேட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு அவ்வளோ புண்ணியம் வந்து சேர்றது அப்படிங்கிறா. என்னன்னா ஒரு தடவை வந்து பிரம்மா வந்து முருகன் கிட்ட வந்து கேள்வி கேட்குறாரு, அதுக்கு ஏதோ ஒரு பதில் சொல்கிறாராம். அதாவது பதில் தெரியல அவருக்கு. அப்போ என்ன ஆயிடுறதுன்னா அவர் தோத்து போய்டுறாராம். அப்போ தோத்து போனோன்னே யோசிக்கிறார், எப்படி இந்த முருகனுக்கு மட்டும் இவ்வளோ ஞானம் வந்தது அப்படின்லாம் கேட்குறார். அப்போ அவரே நினச்சிக்கிறார், ஓகே பார்வதியோட பாலை சாப்பிட்டுன்னு இருக்கிறதுனால தான் இவனுக்கு இவ்வளோ ஞானம் வந்திருக்கு. அப்போ நம்ம கூட அதை சாப்பிட்டாக்க நம்மளுக்கு அவ்வளோ ஞானம் வருமே அப்படின்னு யோசிக்கிறாராம். அப்போது இந்த ஸ்தானத்தில் உட்காந்துட்டு தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஸ்ரீவித்யா மகா மந்திரத்தை ஜபம் பண்ணி தபஸ் பண்றாராம். அப்போ 100 வருஷம் வந்து தபஸ் பண்றார். அப்போ சந்தோஷப்பட்டு பார்வதி தேவியானவள் தன்னோட பாலை வந்து கொடுக்கறாளாம். எப்படி கொடுக்கறா? ஒரு நதியாக தன்னோட பாலை கொடுக்கறாளாம். ஸோ அந்த மாதிரி பிரம்மாவோட தலையில அமிர்த தாரையாக அப்படியே அது வந்து கொட்டித்தான். இப்போ அப்போ மிச்சம் இருக்கும் இல்லையா, அதுதான் இந்த நதியாக ஆச்சு அப்படின்னு சொல்றா. அவர் மேலே விழுந்து அவர் சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிறது தான் இந்த நதி அப்படின்னு சொல்றா. அப்போ இதுல வந்து இன்னும் 4 நதிகள் வந்து சேர்றதாம். இப்படி இது எல்லாமே சேர்ந்து அந்த காஞ்சி தேசத்துக்கு வந்து பூர்வ சிந்துல போய் கலக்கிறது. பூர்வ சிந்துன்னா ஞாபகம் இருக்கு இல்லையா, நம்ம முன்னாடியே படிச்சோம்ல, பூர்வ சிந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு சமுத்திரம் இருக்குன்னு. இந்த 4 நதிகளும் சேர்ந்து அந்த பூர்வ சிந்துல போய் கலக்கிறதாம். இப்போ பிரம்மாவுக்கு என்ன ஆயிடுறது? எல்லா வித்தையும் தெரிஞ்சு போயிடுறதாம். அப்போ அந்த நதிக்கு பிரம்மா ஒரு வரம் கொடுக்கிறார். என்ன வரம்? இந்த நதியில யாரெல்லாம் ஸ்நானம் பண்றாளோ அவளுக்கு நல்ல ஞானம் கிடைக்கும். எந்த நதியை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்? பாலாறு. ஸோ அந்த நதியில ஸ்நானம் பண்றவாளுக்கு நிறைய ஞானம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும் அப்படியெல்லாம் சொல்றாராம். ஸோ இன்னைக்கும் கூட அந்த துண்டீர மண்டலத்துல இந்த பாலாறுங்கிற நதி ஓடின்னு இருக்கிறது சொல்றா. ஸோ நிறைய பேருக்கு மோட்சமும் கிடைச்சிருக்கிறதாக சொல்றா. இந்த தேசத்துல எப்பவுமே வந்து என்ன அப்படின்னாக்க
ஒரு பிராமணன் அவன் வந்து என்ன பண்ணுறான், பாவம் பண்ணிகிட்டே இருக்கானான். அப்போ அவன் மரணம் ஆயிட்டான்னா நரகத்துக்கு போயிட்டு திரும்பி வந்து பிறக்கிறானாம். அப்போ என்ன ஆகுறதுன்னா இன்னும் ஒரு நதி வந்து இந்த இடத்துல வந்து கலக்கிறது. அதில் வந்து ஒரு தவளையாக வந்து அவன் பிறக்கிறானாம். ஆனால் இப்போ அந்த நதி என்ன ஆயிடுறது, க்ஷீர நதியில் கலக்கிறதான். அப்போ சேர்ந்த உடனே என்ன ஆயிடுறதுன்னா தவளையாக வந்து பிறந்தவனும் வந்து சேர்ந்துடுறான் இல்லையா இதில். அப்போ என்ன ஆகிறது, அதில் ஒரு பாம்பு இருக்குது, வந்து சேர்ந்த நதியில் ஒரு பாம்பு இருக்கான். அப்போது அந்த பாம்பு என்ன பண்ணுறது, தவளையாக வந்தவனை சாப்பிட்ருத்தான். இப்போ அவனுக்கு பழைய ஞாபகம் வந்து அவன் நல்லவனாக ஆயிட்டான். ஸோ இதோட என்ன ஆயிடுறதுன்னா க்ஷீர நதியோட விசேஷனம் அதெல்லாம் வந்து இந்த 93rd ஸ்லோகத்தோட முடியறது. அடுத்ததாக நம்மளுக்கு மது கைடப வதம் அதை சொல்கிறான். முதல்ல காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கிறதெல்லாம் என்ன ஏது அப்படின்னு சொன்னால், அப்புறம் காஞ்சிபுரத்தில் அந்த சக்தி தான் வந்து எல்லா ரூபமாகவும் இருக்கான்னு சொன்னால், அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் தான் வைகுண்டம், அதுதான் கைலாசம், அதுதான் ஸ்ரீபுரம் அப்படின்னு சொன்னால், அப்புறம் அங்கே ஓடக்கூடிய பாலாறு அதை பற்றி சொன்னால் அதுக்கு எதுக்கு அப்படி வந்தது பேர் அதெல்லாம் பற்றி சொல்லிட்டு இருந்தான். இப்போ அடுத்ததாக மது கைடப வத அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறது. அதாவது விஷ்ணு காதிலிருந்து வந்தவா தான் மது கைடபர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அவள் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னாக்க, பெருமாள் யோக நித்திரையில் இருந்தப்போ வெளியில் வந்து அந்த விஷ்ணுவை வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு அவள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாளாம். எல்லாரையும் அவள் என்ன பண்ணுறா, தொல்லை பண்ண ஆரம்பித்து பிரம்மா வந்து தாமரையில் மெடிடேட் பண்ணிட்டு இருக்காராம். அப்போது அவரையும் போயிட்டு என்ன பண்ணுறான்னா பிரம்மாவையும் போய் தொல்லை பண்ணிட்டு இருக்கா அவள் எல்லாருமே. அதுக்கப்புறம் இவள் என்ன பண்ணுறா, பிரம்மா வந்து அம்பாள்கிட்ட போய் கேட்குறாரு. ஏன் டைரெக்டாக அம்பாள்கிட்ட போய் கேட்குறாருன்னா, விஷ்ணு வந்து யோக நித்திரையில் இருக்கார் இல்லையா, அவரோட யார் ஒருத்தர் தூக்கத்தில் இருந்தாலுமே கலைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் நம்ம. அதே மாதிரி பெருமாள் யோக நித்திரையில் இருக்கும்போது கண்டிப்பாகவே கலைக்கக்கூடாதுன்னு பிரம்மா டைரெக்டாக அம்பாள் கிட்ட போயிடுறாராம். அப்போ அம்பாள் என்ன பண்ணுறா, ஓ இப்படியெல்லாம் நடக்கிறதா அப்படி சொல்லிட்டு ஒரு மகா மாயா உருவம் அதை எடுத்துட்டு வந்து விஷ்ணுவை வந்து எழுப்புறாளாம். 5000 வருஷம் எழுப்பினதுக்கப்புறம் அந்த மது கைடபர்களோட 2 பேரும் சண்டை போடுறா. ஆனாலும் அந்த 5000 வருஷம் ஆனால் கூட அந்த யுத்தம்ங்கிறது முடியவே இல்லையாம். அப்போது அவள் வாங்கின்னு வந்த வரம் என்னென்னா, அவ்வளோ சீக்கிரம் அவள் சாக மாட்டாளாம். ஸோ அப்போது என்ன ஆகிறது அப்படின்னாக்க, அந்த அம்பாள் வந்து சொல்கிறா இல்லையா, இவாள்லாம் வந்து இவ்வளோ சீக்கிரம் அவள் சாக மாட்டா, நீ ஏதாவது தந்திரம் பண்ணி தான் அவளை நீ வந்து வதம் பண்ணணும் அப்படின்னு. அப்போ உடனே மகாவிஷ்ணு கேட்குறார், இதே போல் அவள்கிட்ட போயிட்டு மது கைடபர்கிட்ட போயிட்டு, நீங்கள் ரொம்ப நாளாக சண்டை போட்டுட்டே இருக்கீங்கல்ல, உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், அதனால என்கிட்ட ஏதாவது உங்களுக்கு வரம் வேணும்னா கேளுங்க, நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து இந்த வதத்துலேருந்து போயிடுங்கோ, லைக் இந்த வாரிலேருந்து போயிடுங்கோ அப்படின்னு சொல்கிறாராம். அப்போது அவர் என்ன சொல்கிறா, அந்த மது கைடவர்கள், என்னது நீ எனக்கு வரம் கொடுக்க போறியா, நீ வேணும்னா எங்ககிட்ட வரம் கேளு, நாங்கள் உனக்கு கொடுக்குறோம் அப்படின்னு ரொம்ப திமிரா மது கைடவர்கள் பெருமாளையே பார்த்து சொல்கிறாளாம். அப்போது அவளுக்கு என்ன ஒரு வரம் அவள் வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னாக்க, எர்த்து இல்லைன்னா வாட்டர், இதில் வந்து அவளுக்கு சாவு வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஏன் அப்படி கேட்குறா, ஏன்னா இந்த உலகம் ஃபுல்லாகவே எப்படி தண்ணியில் தானே சூழ்ந்திருக்கு. ஸோ அதனால் யாரும் தன்னை கொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சின்ட்டான். தண்ணி இல்லாத இடத்துல தான் வதம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாளாம். பெருமாள் என்ன பண்ணார், இது எல்லாத்தையும் யோசித்து பார்த்து, மது கைடப வதம்ங்கிறது இன்னும் போயிட்டே இருக்கும், ஜஸ்ட்டு நம்ம அவள் 2 பேரும் பேசின்றதை மட்டும் ஷார்ட்டாக சொல்கிறோம். இப்படி அவள் சொன்ன உடனே பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாளைக்கு தன்னோட தொடையில் வச்சுட்டார், பெருமாள் உட்காந்துன்ட்டு தொடையில் வச்சு மது கைடவர்களை வந்து வதம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிறான். அடுத்ததாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த க்ஷீர நதி இருக்கு இல்லையா, இந்த க்ஷீர நதியில் அம்பாளானவள் 3 ஃபார்மில் இருக்கா அப்படின்னு சொல்றா. எதுக்கு 3 ஃபார்ம்ல வந்தா அப்படின்னாக்க, மது கைடவர்களை வதம் பண்றதுக்கு தான் அம்பாள் 3 ஃபார்ம்ல வந்தா அப்படின்னு சொல்றோம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை என்னன்னா, மது கைடவர்களை வந்து விஷ்ணு வதம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது நம்ம அம்பாள் பரமா படிக்கிறதுனால அம்பாளோட சக்தியில தான் இந்த உலகமே இயங்குறது அப்படிங்கிற மாதிரி நம்ம படிக்கணும். அப்ப அந்த விஷ்ணுவுக்கு சக்தி கொடுத்தது யாரு, அம்பாள் தான் சக்தி கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ வந்து என்ன ஆகுறதுன்னா, பிரம்மா வந்து தபஸ் பண்ணிட்டே இருக்காரு இல்லையா, அந்த தபஸை விக்னம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அம்பாள் வந்து 3 ரூபம் எடுத்துட்டு வந்தா அப்படின்னு சொல்றா. ஏன் வந்து தபஸ் அம்பாள் விக்னம் பண்ணணும் அப்படின்னா, மார்க்கண்டேயர் சொல்றதற்கிட்ட சொல்றாரு, இப்போ உனக்கு நான் அந்த கதையை சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்றாராம். இந்த கதையை யார் ஒருத்தன் கேட்குறானோ அவனுக்கு கேட்ட மாத்திரத்திலேயே அவன் இதுவரைக்கும் பண்ணின எல்லா பாவமுமே போயிடும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா பாலாறுன்றது வந்து வடக்கு பாகத்தில் 1/4 யோஜனை தூரத்தில் காஞ்சி க்ஷேத்திரம் இருக்கான். ஸோ இது வந்து தபஸ்தானம், இங்கே 3 ரூபத்தில் இருக்கா, ரொம்ப பக்தியோட கேளு அப்படின்னு மார்க்கண்டேயர் சொல்றார். இந்த பிரம்மா இருக்காரே, அவருக்கு ஒரு கவலை,
இந்த பிரம்மா இருக்காரே அவருக்கு ஒரு கவலையாம். என்னன்னா, இப்படி அசுரர்கள்லாம் நிறைய பேர் இருக்காளே, அவ வந்து கண்டபடி வந்து வரங்கள்லாம் கேட்குறா. கண்டபடி வரங்கள் கேட்டாலும் பிரம்மா கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா பிரம்மாக்கு அதுதான் வேலை, வரம் கேட்குறவாளுக்கு கொடுக்கணும். ஸோ அந்த வரம் கொடுக்கக்கூடிய சக்தி வேணும் இல்லையா அவருக்கு. அதுக்காக இவ என்ன பண்ணுறா, பிரம்மா வந்து எப்பவும் தபஸ் பண்ணிகிட்டே இருப்பாளாம். ஸோ அசுரர்களையும் தேவர்களையும் போல வந்து அசுரர்கள் என்ன பண்ணணும், நல்லவாளா ஆக்கணும், நல்ல கதிக்கு அவளை கொண்டு வரணும் அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ இவாளுக்கும் அமிர்தம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி காஞ்சிபுரத்துக்கு வந்து காமாட்சியை நினச்சி பூஜை பண்ணி மதுகைடபர் அவளை வந்து அவள் வந்து விஷ்ணு காதலேருந்து வந்தவா இல்லையா. ஸோ அவளை கூப்பிட்டுட்டு இவ என்ன சொல்கிறாருன்னா, பிரம்மா நீங்கள் 2 பேர் இங்கே வாசல்லையே நில்லுங்கோ, நான் வந்து தபஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போகிறாராம். அப்போது இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஏன் இந்த தபஸை விக்னம் பண்ணணும் அப்படின்னாக்க, இவர் இப்படி வதம் பண்ணுறது அம்பாளுக்கு அவ்வளோ தபஸ் பண்ணுறது அம்பாளுக்கு அவ்வளோ சரியாக படலையாம். ஸோ அதனால ரொம்ப கோபமாக அம்பாள் இந்த இடத்துக்கு வரா. அப்போ என்ன பண்ணுற அம்பாள், பல ரூபம் எடுத்துக்கிறாளாம். அப்போ தவம் பண்ணுற பிரம்மாவுக்கு பின்னாடி வந்து அம்பாள் நிற்கிறா. எப்படின்னா, மதுகைடபருக்கு பின்னாடி நிற்கிறா. தவம் பண்ணுற பிரம்மாவுக்கு பின்னாடி நிற்கிறா, மதுகைடபருக்கு பின்னாடி நிற்கிறா, அவளோட ஸ்தானத்துலேயும் அப்படியே இருந்துருக்கா. இங்கேருந்து நின்று பார்த்தா அம்பாள் அவளாலேயே பார்த்துக்க முடியும். அந்த மாதிரி மூணு இதில் இருக்காளாம். ஸோ ரொம்ப ஆச்சரியமான ரூபத்தில் இங்கே வரா. என்ன ரூபத்தில் வரான்னா, விஷ்ணு ரூபத்தில் வராளாம் இந்த இடத்துல. அப்போது மகாவிஷ்ணு ரூபத்தில் அம்பாள் இங்கே வந்து வதம் பண்ணியிருக்கா. ஸோ சக்கராயுதம்னால அவள் கழுத்தை வந்து வெட்டிடுறாளாம். அவளை வதம் பண்ணிட்டு தன்னோட ஸ்வரூபத்தை பார்த்துட்டே அம்பாள் அந்த இடத்துல நின்றுட்டே இருக்காளாம். வதம் பண்ணுறப்போ பயத்தில் என்ன ஆகிடுறதுன்னா, மதுகைடபர்லாம் ஓன்னு கத்திட்டாளாம். என்னது இது, நாங்கள் நின்றுருக்கோம், எங்களை யாரோ இது பண்ணுறான்னு அவளுக்கு பயத்தில் ரொம்ப கத்திட்டாளாம். உடனே பிரம்மா என்ன பண்ணுறார், தவத்திலிருந்து எழுந்துட்டாராம். எழுந்துட்டு வேகமாக வரார். அப்போ கழுத்து வெட்டப்பட்ட நிலையில் இவாளை பார்த்த உடனே பிரம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுதான். யார் இப்படி பண்ணா அப்படின்னு அவளை கேட்குறார். அப்படி பார்க்குறம்போது அந்த அம்பாள், அதாவது விஷ்ணு ரூபத்தில் வந்தா இல்லையா, அவள் வந்து சங்கு சக்கரம் கதை இது எல்லாத்தையும் தரிச்சுண்டு பயந்து ஓடுற மாதிரி இவரோட கண்ணுக்கு காட்சி கொடுக்குறாளாம். அப்போது இவர் பின்னாடி வந்து அந்த விஷ்ணு ரூபத்தில் வந்த அம்பாளை துரத்தின்ண்டே ஓடுறாராம். அப்போது கையில் பார்த்தாங்க பிரம்மாஸ்திரம் எடுத்துட்டார், விஷ்ணுவை வதம் பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டாராம். அப்போ விஷ்ணு என்ன பண்றார், பிரம்மாஸ்திரத்தை எடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இவரை எப்படியாவது நம்ம சாந்தப்படுத்திடணும் அப்படின்னு தலையால இவருக்கு நமஸ்காரம் பண்றாராம். அப்ப சொல்றார், இந்த பாரு, நான் அவனை கொல்லல, நீ நினைக்கிற மாதிரி நான் அவளெல்லாம் கொல்லல, இது எல்லாத்தையும் பண்ணவர் வந்து சிவன் தான், அங்க பாரு அவர் இருக்கார் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து சம்ஹாரம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு போறாராம். அப்போ பரமேஸ்வரன் போற மாதிரி ஒரு மாயையை இங்க விஷ்ணு ஏற்படுத்திட்டாராம். பின்னாடி திரும்பி பாரு, அங்க போறார் பாரு அப்படின்னு சொல்றாராம். அப்படி அவர் பின்னாடி திரும்பி பார்க்கிறப்போ இவர் என்ன பண்றார், இந்த ருத்ர ரூபமாக காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றார். இப்ப 2 கையால காமிக்கிறாராம் விஷ்ணு, அங்க பாரு உனக்கு தெரியலையா, போயின்னு இருக்கார் பாரு விஷ்ணு அப்படின்னு காமிக்கிறாராம். அப்போ தன்னோட ஸ்தானத்துல விஷ்ணு இருந்துட்டு சிவரூபமாக இங்க வரார் அப்படின்னு சொல்றார். அப்படி இவர் பிரம்மா திரும்பி பார்க்கிறப்போ கபாலம் சூலம் இது எல்லாத்தையும் வச்சுட்டு ரொம்ப பயங்கரமா போற மாதிரி பார்க்கறாராம். அப்போ வாயவ்ய திக்பாகத்துல ருத்ர பாகமாக கிளம்பி அந்த விஷ்ணுவானவர் சிவனானவர் போயின்னு இருக்கார் அப்படின்னு சொல்றார். இப்போ இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கார் பிரம்மா. கபாலம் சூலம் இது எல்லாத்தையும் வச்சுட்டு போயின்னு இருக்கார். பிரம்மா வேகமா ருத்ரன் கிட்ட ஓடி வராராம். கோபத்துல பிரம்மாவுக்கு என்ன ஆயிடுதுன்னா கண்ணெல்லாம் செவந்து போச்சான். உடனே அவர் என்ன பண்றார், அந்த பாசுபதாஸ்திரம் வச்சுட்டு வந்த ருத்ரன் வந்து இவரோட கோபத்தை பார்த்த உடனே அங்கே காணாம போயிட்டாராம். அப்ப பிரம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது இங்க தானே இருந்தா எங்க போயிட்டா காணும் அப்படின்னு திருப்பி தேடினாலும் அந்த சிவனை பார்க்கவே முடியலையாம். சிவன் என்ன ஆகாசத்துல அப்படியே கலந்துட்டாராம். அப்ப திரும்பி விஷ்ணு கிட்டேயே போய் பார்க்கலாம், என்னதான் நடந்தது, ஒருவேளை அவர் போய் சொல்றாரா அப்படின்னு திரும்பி விஷ்ணு கிட்டேயே வந்து பார்க்கலாம் அப்படின்னு விஷ்ணுவை தேடி போறாராம். இப்ப பார்த்தா அங்க விஷ்ணுவும் இல்லையாம். இப்ப பிரம்மாவுக்கு என்ன பயம்னா, இது என்னடா இது, ஏதோ ஒரு மாயமா இருக்கு, நம்ம உயிரை நம்ம காப்பாத்திக்கணும், இல்லாட்டி மதுகைடப வதம் மாதிரி நம்மளையும் இவா எல்லாம் சேர்ந்து பண்ணிட போறாளே அப்படின்னு, தனக்கு அந்த மாதிரி வதம் வந்துடக்கூடாது அப்படின்னு இந்த வம்பே வேண்டாம் அப்படின்னு அவரோட வீட்டுக்கு, அதாவது பிரம்மலோகத்துக்கே கிளம்பி போயிட்டாராம். அப்பனா என்ன புரிஞ்சுக்கிறோம் நம்ம, ஒரு அம்பாள் விஷ்ணு ரூபம் சிவரூபம் இப்படி எல்லாத்தையும் எடுத்து பண்ணார் இல்லையா. ஸோ இதுதான் ஒரே ரூபம் அப்படின்னு 3 ரூபம்
ரூபமாக வந்தது அப்படின்னு சொல்றா. ஸோ அந்த சிவனோட அவ்யக்த ரூபம் எப்போ வரும்னா மகா பிரளயம் நடக்குமே அப்போ வருமா. அப்பேற்பட்ட அந்த சம்பு அவர் தான், அந்த சிவன் தான் மாங்கொட்டை, அந்த மாங்கொட்டையோட ஆகாரத்தில் வந்து ஏகாம்பரநாதராக, ஏகாம்பரநாதர்னு பேரோட காஞ்சிபுரத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பெருமாள் விஷ்ணு வந்து அவ்யக்தமா அவரும் மறைஞ்சு போனார் இல்லையா, அவர் எங்க வந்தார்னா திருப்பி பிரம்மா பண்ண அஸ்வமேத யாகத்துல வரதனாக வந்தார். நேத்து நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த கதை அப்புறமா வரும், வரதராஜ கஷேத்திரத்தை அடுத்த சாப்டர். அங்க வந்து அஸ்வமேத யாகத்துல பிரம்மாவோட இதுல ஆவிர்பவிச்சார் வரதராஜ பெருமாள். ஸோ அக்னியிலேருந்து புறப்பட்டு வந்தாராம். அப்போ விஷ்ணுவானாலும் சிவனானாலும் இவா ரெண்டு பேருமே யாரு, சக்தியோட ரூபம்தான் அப்படின்னு சொல்ற. காமாட்சி தான் அங்க 3 விதத்துல, அங்க இல்ல எல்லா இடத்துலயும் காமாட்சி தான் 3 விதமா இருக்கா. ஸோ அவளோட விலாசம் தான் சக்தி, ஹரி, ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த புராணமானது மார்க்கண்டேய புராணம். அதுல ஸ்ரீவித்யா கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுல 3 பீட்டங்களோட பிரபாவத்தை சொல்லக்கூடிய கட்டத்துல பிரதம பீட்டமா இருக்கக்கூடிய காமராஜ பீட்டம், அதை தான் இப்போ நம்ம சொல்லின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்லை, காமாட்சி விலாசம்ல காஞ்சிபுரத்தோட மகிமையும் சொல்லப்படுறது. ஸோ இது என்னதுன்னா ரொம்ப ரகசியமான விஷயம் அப்படின்னு முனிவர்கள்லாம் சொல்றா. இதுல நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1600 ஸ்லோகாஸ் இருக்கு அப்படின்னு சொல்றா. ஸோ அப்புறம் லக்ஷ்மி தந்திரம் அப்படின்னு சொல்லி கடைசியில் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றான். ஸோ உன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்நேகம் எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்குங்கிற காரணத்தினால தான் உன்கிட்ட இந்த விஷயத்தை நான் சொல்றேன். இது நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடியது. இந்த காஞ்சி க்ஷேத்திரத்துல ஒரு பிடி அன்னம், அதாவது எவ்வளோ நல்ல ஊர் இது அப்படின்னாக்க பெருசு பெருசா நம்ம அன்னதானம் எல்லாம் பண்ண வேண்டாம். ஒரு பிடி அன்னத்தை ஒரு பிராமணனுக்கு நீ கொடுத்த அப்படின்னாக்க அதோட பலன் என்ன தெரியுமா அப்படிங்கிறார். குருக்ஷேத்திரத்துல போய் துலாதானம் கொடுத்த பலனுக்கு ஈக்குவல். துலாபாரம் தெரியும் இல்லையா, அந்த துலாபாரம் கொடுத்த பலனுக்கு ஈக்குவலா இந்த காஞ்சி க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்றா. ஸோ காஞ்சிபுரத்துல ஒன்று பண்ணா பல மடங்கா அது பெருசாகும். நேத்தி மாமி சொன்ன மாதிரி பாவம் பண்ணா ஒரு பாவம் தான். ஆனா ஒரு தடவை நம்ம புண்ணியம் பண்ணோம்னா 100 மடங்கா 1000 மடங்கா பலன் கொடுக்கக்கூடியது காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்றா. ஸோ இந்த மாதிரி காஞ்சி க்ஷேத்திரத்தோட ரகசியம் இப்ப படிச்சோம் இல்லையா, இந்த அத்தியாயத்தை ரொம்ப ஸ்ரத்தையா கூட யாரு ஒருத்தர் படிக்கிறாளோ இல்ல யாரு ஒருத்தர் மற்றவாளுக்கு சொல்றாளோ அவளுக்கு காஞ்சி க்ஷேத்திரத்துல அன்னதானம் பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முதல் அத்தியாயத்தை காமாட்சி விலாசத்தோட முதல் அத்தியாயத்தை பூர்த்தி பண்றார்.